2 துளசி தழையை பறித்து அந்த தீர்த்தத்திலே போட்டு, இதை நான் உனக்கு நைவேத்தியம் செய்கிறேன் என்று காண்பித்தாலே போதுமானது. அதுவே இறைவனுக்கு முழுமையான திருப்தியை தந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் எத்தனை முறை நாராயணனுடைய பெயரை சொன்னீர்கள் கேட்கும்போது, நான் எங்க சொல்றது, இந்த எண்ணெய் கீழே சிந்தாம இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவனம் இருந்தது அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னாராம். அப்பதான் அந்த அகத்தியர் சொன்னாராம், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்திக்கு ஆடம்பரம் முக்கியமா, ஏழை எளிய மக்கள் மன திருப்தி ஏற்படும் அளவிற்கு எப்படி பூஜைகளை செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இதற்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆடம்பர பக்தி என்ற ஒரு விஷயமே கிடையாது. பக்திக்கு ஆடம்பரம் என்பது தேவையே இல்லை. எளிமை என்பதை விட ஸ்ரத்தையுடன் கூடிய பக்திக்குத்தான் இறைவன் முக்கியத்துவம் தருவார். அந்த பக்தியானது ஸ்ரத்தையுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இறைவனினுடைய நாமத்தை மனதார உச்சரிக்க வேண்டும். ஒரு முறை உச்சரித்தால் கூட மனதார உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சரி, எளிமையான முறையில் எப்படி ஏழை எளிய மக்கள் பூஜையை செய்வதுன்னா, ஒண்ணுமே வேண்டாம், வீட்டுல ஜலம்ங்கிறது இருக்கும் தானே, தீர்த்தம்ங்கிறது இருக்கும், நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, இந்த பஞ்சபாத்திர உத்தரணிங்கிறத வீட்டுல வச்சிருப்போம். நம்ம பூஜை ரூம்ல போய் விளக்கேற்றி வைக்க வேண்டியது, இந்த பஞ்சபாத்திர உத்தரணியில் அன்றைய தேதியில ஃப்ரெஷ்ஷா தண்ணியை பிடிக்க வேண்டியது, 2 துளசி தழையை பறித்து அந்த தீர்த்தத்திலே போட்டு, இதை நான் உனக்கு நைவேத்தியம் செய்கிறேன் என்று காண்பித்தாலே போதுமானது. அதுவே இறைவனுக்கு முழுமையான திருப்தியை தந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஆடம்பர பக்தி அப்படிங்கிறது தேவையே இல்லை. நமக்கு நிறைய நாயன்மார்களுடைய கதை தெரியும். குறிப்பாக சொல்லணும்னா, அந்த பூசலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா? பூசலார் நாயனாருக்கு என்ன ஆசை? தான் ஒரு சிவாலயத்தை எழுப்ப வேண்டும் என்பது அவருக்கு ஒரு ஆசை. சிவாலயத்தை கட்டி அதற்கு பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவரிடத்திலே பொருளாதார வசதி என்பது கிடையாது. அதனால என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே தன்னுடைய மனதிற்குள்ளாகவே என்ன பண்ணார், முதல்ல சிவாலயத்திற்கான ஒரு இடத்தினை தேர்ந்தெடுத்தார். மனதிற்குள்ளாகவே இந்த மாதிரி தான் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தினை தேர்ந்தெடுத்து வைத்துக் கொண்டார். அப்படியே அதற்குரிய பூமி பூஜைக்குரிய நாளை பார்த்தார், நாள் நட்சத்திரம் எல்லாம் பார்த்து மனதிற்குள்ளாகவே பூமி பூஜையை போட்டார். இந்த நேரத்துல பூமி பூஜையை பண்ணணும்னு சொல்லி பூமி பூஜையை செய்து அந்த சிவாலயத்திற்குரிய அந்த விதிமுறைகளை எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு, இந்த அளவிலே விமானம் என்பது எழும்ப வேண்டும், இந்த அளவிலே ராஜகோபுரம் என்பது இருக்க வேண்டும், இந்த அளவிலே மூலவரனுடைய மூர்த்தம் என்பது இருக்க வேண்டும், இந்த இடத்திலே நந்தி சிலையானது அமைய வேண்டும், சுற்றி பரிவார தேவதைகளை எல்லாம் இப்படியெல்லாம் அமைக்க வேண்டும் சொல்லிட்டு எல்லா தேவதைகளையும் அமைத்துக் கொண்டாராம். எப்படி? தன்னுடைய மனதிற்குள்ளாகவே. எப்படி? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பணியாக நடந்து கொண்டே இருக்கிறது. சுற்றி மதில் சுவர்லாம் கட்டி முடிச்சிட்டார். எப்படி? மனதிற்குள்ளாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கும் நாளை வச்சுட்டாராம். அன்றைய தேதியில கும்பாபிஷேகம் பண்ணணும், நாள்லாம் வச்சு மனதிற்குள்ளாக தியானம் பண்ணி யாகசாலையெல்லாம் அமைத்து யாகாதி வேள்விகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் மனதிற்குள்ளாக. எதுவும் பிராக்டிக்கலா நிஜமா நடக்கல. ஆனால் அதே தேதியிலே அந்த ஊர் அரசனானவன், இவர் எந்த ராஜ்யத்திற்குள் கட்டுப்பட்டிருக்கிறாரோ அந்த ஊர் அரசன் அவனுடைய தலைநகரத்திலே ஒரு சிவாலயத்தை எழுப்பி அதே நாளிலே அவனும் கும்பாபிஷேகத்துக்கு நாள் வச்சிருக்கான். அப்படி வைத்திருக்கும் பொழுது இறைவனானவர் அந்த அரசனுடைய கனவிலே சென்றாராம். அந்த அரசனுடைய கனவிலேயே சென்று, நீ கும்பாபிஷேக நாளை மாத்தி வச்சுக்கோ, ஏன்னா என்னுடைய பக்தன் பூசலார்னு ஒருத்தர் இருக்கா, அவர் அதே தேதியில கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறதுனால நான் அங்க போக வேண்டி இருக்கு, அதனால நீ கும்பாபிஷேகத்தினுடைய நாளை மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அந்த அரசனுடைய கனவிலே சொன்னாராம். உடனே அரசன் விழித்தெழுந்து திடீர்னு திடுக்கு எழுந்திருக்கிறார். இறைவனே நம்ம கனவுல சொல்லியிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய பக்திமானாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு வேற அரசன் ஓடுறா அந்த ஊருக்கு. எந்த ஊர்ல பூசலார் இருக்காரு அந்த ஊருக்கு ஓடுறா. அங்க போய் விசாரிக்கிறா, இங்க பூசலார் ஒரு கோயில் கட்டியிருக்காராமே, அதுக்கு இன்னைக்கு கும்பாபிஷேகமாமேன்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரிலாம் எந்த கோவிலும் இல்லையேன்னு சொல்லி மக்கள்லாம் ஆச்சரியத்தோடு கேட்கிறா. இந்த பூசலார் நாயனுடைய வீடு அங்கதான் இருக்கு, நீங்க அங்க போய் விசாரிச்சுக்கணும்னு சொல்ல உடனே நேரா கிளம்பி போறார். பூசலார் போய் பாக்குறார். போய் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் இன்னைக்கு சிவாலயத்துக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கலாமே, இறைவன் என்னுடைய கனவிலே சொன்னாரே அப்படின்னு சொன்ன உடனே தான் பூசலாருக்கு கண்களிலே அப்படியே நீராக செறிந்துதான். அப்பொழுதுதான் பூசலார் எடுத்து சொன்னாராம், நான் என்னுடைய மனதிற்குள்ளாகவே, என்னிடத்திலே அந்த அளவிற்கு பொருளாதார வசதி என்பது இல்லை, என்னுடைய மனதிற்குள்ளாகவே நான் ஒரு சிவாலயத்தை எழுப்பி இருக்கிறேன், அந்த ஆலயத்திற்கு தான் நான் கும்பாபிஷேகத்தை வச்சிருக்கேன்னு சொன்ன உடனேயே அந்த பூசலாரினுடைய பெருமையை இந்த உலகமானது, இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அந்த ராஜாவுடைய கனவுல போய் சொல்லியிருக்காருன்னு புரியுறது இல்லையா? ஆக இறைவன் எந்த பக்திக்கு, உண்மையான அந்த ஸ்ரத்தையுடன் கூடிய பக்திக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரே தவிர, அரசன் எழுப்பி இந்த ஆலயத்துக்கு என்ன சொன்னார், நீ இன்னொரு நாள் நீ மாத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். ஏன்னா அங்க போக வேண்டி இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா,
அப்போ உண்மையான பக்திக்கு மட்டும் நம்முடைய மனதிலே பக்தி ஸ்ரத்தை என்பது இருந்தால் போதுமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முறை அந்த இறைவனினுடைய பெயரை உச்சரித்தாலே, அதுவும் எப்படி பக்தி ஸ்ரத்தையுடன் உச்சரித்தாலே போதுமானது. நிச்சயமாக ஏழை எளிய மக்களுக்கு அந்த ஆண்டவன் உதவி செய்து கொண்டேதான் இருப்பார். நம்ம இன்னொரு கதையை கூட படிச்சிருப்போம் தெரியுமா? இந்த நாரதர்களுடைய கதை அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். நாரதர் என்ன பண்ணாராம், தன்னை விட சிறந்த பக்திமான் இந்த உலகத்திலே இல்லை, ஏன்னா நான் எப்பயுமே சதா நாராயணனுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் மிகுந்த கர்வத்தோடு இருந்தாராம். அப்ப வழியில அகத்தியர் முனிவர் வரும்போது அகத்தியர் முனிவரை நாரதர் பார்க்கிறார். அகத்தியர் இவருடைய அகந்தையை புரிந்து கொள்கிறார். என்ன நாரதரே சௌக்கியமா கேட்கும்போது, எனக்கென நான் சதா சர்வகாலமும் நாராயணனுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறேன், என்னை விட சிறந்த பக்திமானே யாரும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலைங்கிற மாதிரி ஒரு அகங்காரத்தோடு சொன்னாராம். அப்ப அகத்தியர் சொன்னாராம், உண்மை விட சிறந்த பக்தரும் இந்த உலகத்திலே உண்டு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் நாரதர். இப்ப அங்க பாருங்க, அந்த ஊர்ல அந்த மனிதன் இருக்கா, அவனை போய் பாருங்க, அந்த நாள்ல என்ன பண்றான்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நாரதருக்கு அகத்தியர் சொல்லிட்டார். நேரா நாரதர் கிளம்பி போய் பார்க்கிறார். அந்த ஊர்ல போய் பார்த்த உடனே அந்த ஒரு விவசாயி தான், அந்த விவசாயி தூங்கிட்டு இருக்கான். காலைல எழுந்திருக்கும் போதே, நாராயணா இந்த பொழுது நல்ல விடுவாக அமைய வேண்டும் சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் இறைவனுடைய பெயரையே சொல்லல. அவன் போய் நேரா வயலுக்கு போறா, உளறா, எல்லாம் பண்றான். வீட்டுல பிரச்சனை, அம்மா மனைவியோட சண்டை, இதெல்லாம் போடுறான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இரவு படுப்பதற்கு முன்னால் ஒரு முறை என்ன பண்றான், நாராயணா இந்த பொழுது நல்லபடியா வச்சுட்டு நல்லபடியா எல்லாரையும் வச்சுக்குப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துடுறானாம். இதை பார்த்துட்டு நாரதருக்கு ஒரே சந்தேகம். நேரா கிளம்பி அகத்திட்டே வரார். என்ன கேட்கிறாருன்னா, அவன் காலைல ஒரு தடவை சொன்னா, ராத்திரி ஒரு தடவை சொன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும்தான் நாராயணனுடைய பேரை சொன்னான், மிச்ச நேரம்லாம் அவன் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனை போய் சிறந்த பக்திமான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனேயே நாரதருக்கு அகத்தியர் இன்னொரு பணியை கொடுத்தாரா. என்ன பண்ணாரா, கை நிறைய ஒரு கையில என்ன பண்ணாரா, ஒரு பாத்திரத்தை கொடுத்து அந்த கிண்ணம் நிறைய எண்ணெயை வைத்து, இதனை கையிலே வைத்து கொண்டு, இந்த எண்ணெயானது கீழே சிந்தாமல் நீங்கள் உலகை ஒரு முறை வலம் வர வேண்டும்னு சொன்னாராம். நாரதரும் வேகமா போயிட்டு வந்துட்டார். அதாவது அது ஃபுல்லா பொறுமையா போயிட்டு அது கீழே சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அதன் மேலேயே முழுமையான கவனத்தை வைத்துக் கொண்டு உலகத்தை சுற்றி வருகிறார். உலகத்தை சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு அவருக்கு. சுத்தி நின்ன உடனேயே நான் கீழேயே சிந்தரேன்னு சொன்னாராம். அப்ப அகத்தியர் கேட்டாராம், இன்றைக்கு நீங்கள் எத்தனை முறை நாராயணனுடைய பெயரை சொன்னீர்கள் கேட்கும்போது, நான் எங்க சொல்றது, இந்த எண்ணெய் கீழே சிந்தாம இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கவனம் இருந்தது அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னாராம். அப்பதான் அந்த அகத்தியர் சொன்னாராம், உங்களுக்கு இந்த எண்ணெய் கீழே சிந்தக்கூடாதுங்கிற ஒரு கவலை மட்டும்தான், ஆனால் அவனும் சம்சாரி, அவனுக்கு ஏகப்பட்ட கவலை. இத்தனை கவலைகளுக்கு இடையும் அவன் ஒரு நாளைக்கு 2 முறை நாராயணனுடைய பெயரை சொல்லியிருக்கிறான் அல்லவா, அவன்தான் சிறந்த பக்திமான், உங்களை விட சிறந்த பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியரானவர் நாரதருக்கு எடுத்துரைத்தாராம். ஆக நாம் அன்றாடம் நம்முடைய கடமையை தவறாமல் செய்து கொண்டிருக்க வேண்டும். கடமையை செய்து வருபவர்களை கடவுள் என்றுமே கைவிடுவதில்லை. கடமை செய்வதுதான் கடவுள் வழிபாட்டிலேயே மிகவும் சிறந்த வழிபாடு. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.